3 விவிலிய அஞ்சலி, 4 இறைவார்த்தை, 5 வரவேற்புரை, 6 அறிக்கை சமர்ப்பித்தல், 7 நடனம், 8 தலைவர் உரை, 9 நடனம், 10 வாழ்த்துரை, 11 நடனம், 12 நன்றி உரை, 13 கற்றதில் படித்தது, 14 நடனம், 17 பரிசு வழங்கல், 18 பாப்பிரைப்பன், 1 இறைவணக்கம். சொல்லிக் கொடுக்கலையா? இறைவார்த்தைகள் 13 முதல் 16 வரை. சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காலம் வந்தாச்சு, விடுமுறை விட்டாச்சு. இது நம் குழந்தைகளுக்கு கொண்டாட்டம், ஆனால் நம் பெற்றோருக்கோ பெரும் திண்டாட்டம். இந்த திண்டாட்டத்தை சற்றே குறைக்கும் நோக்கத்தோடு நாம் தமிழ்நாடு திரு அவையில் ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால விடுமுறையில் வங்கித்தனங்கள் GBS என்றும் பரவலாக அழைக்கப்படும்
ஆண்டு கடந்த 29/4/2024 திங்கள் முதல் 5/5/2024 ஞாயிறு முடிய நடைபெற்றது. அதன் நிறைவுதான் இந்த நிகழ்வு. இங்கு இப்போது இருக்கின்ற கலை நிகழ்ச்சி. இக்கலை நிகழ்ச்சியினை தம் தலைமையால் மெருகேற்றிட வருகை தந்திருக்கும் நம் மறை மாவட்ட பணிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் சிறப்பாக நமது ஞாயிறு மறைக்கல்வி பணிக்குழுவின் செயலாளர் தந்தையுமாகிய அருள்பணி ஸ்டார்வின் அடிகளார் அவர்களையும் நம் பங்கு தந்தை சார்பாகவும் வருக வருக என இருகரம் குறித்து மனமகிழ்ச்சியுடன் வரவேற்று நம் அன்பின் அடையாளமாக நினைவு பரிசினை வழங்கி பெருமைப்படுத்துகிறோம். கையெல்லாம் வழிநடத்துவதோடு ஞாயிறு மறைக்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கி வரும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி ஆண்டனி ப்ரூனோ அவர்களையும் நாம் அனைவர் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்று நினைவு பரிசினை வழங்குகிறோம். ஐவின் அவர்களையும் டெனிஸ்டன் அவர்களையும் அன்போடு வரவேற்று நினைவு பரிசினை வழங்குகிறோம். நிகழ்ச்சிகளை தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த இன்னும் ஒருக்கா பாதத்தில் அச்சத்து புனித லூர்து அன்னை ஆலயம் லூர்தமால்புரம் விடுமுறை விவிலிய பள்ளி விபிஎஸ் கொண்டாட்டம் 2024 நாள் 29/4/2024 முதல் 5/5/2024 வரை திட்டமிடல் மற்றும் செயல் அறிக்கை. அறிமுகம். நமது சிறார்கள் கோடைக்கால விடுமுறை நாட்களில் தங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் தீங்கு விளைவிக்கின்ற செல்போன், வீடியோ கேம், தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் தங்கள் நேரத்தை செலவிட்டு தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் மனதிற்கும் வாழ்க்கை நெறிக்கும் பயனளிக்கும் இறைவார்த்தையை அறிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை நாட்களில் நம் தமிழகம் முழுவதும் அனைத்து பங்குகளிலும் விபிஎஸ் என்று நம் பிள்ளைகளால் உற்சாகமாக அழைக்கப்படும் விடுமுறை விவிலிய பள்ளியானது நம் பங்கிலும் ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் 29/4/2024 திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று இக்கலை நிகழ்வுடன் நிறைவு பெறுகின்றது. விடுமுறை விவிலிய பள்ளியின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையினை இம்மன்றத்தில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திட்டமிடல். இந்த ஆண்டு நம் தமிழக திரு அவையால் அறிவிக்கப்பட்ட கூடுவோம் கொண்டாடுவோம் என்ற மைய பொருளோடு நம் பங்கில் நடைபெற்ற விபிஎஸ் கொண்டாட்டத்திற்கான திட்டமிடல் கூட்டமானது 9/4/24 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் பங்கு தந்தை அருள்பணி ஆண்டனி ப்ரூனோ அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் அனைத்து ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அக்கூட்டத்தில் இந்த ஆண்டு விபிஎஸ் கொண்டாட்டமானது 29/4/2024 திங்கள் முதல் 5/5/2024 ஞாயிறு வரை 7 நாட்கள் கொண்டாடப்படும் என்றும் ஒவ்வொரு குழுவிற்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களை தெரிவு செய்ய வேண்டும், பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வகுப்பை காலை 8:30 மணிக்கு தொடங்கி 11 மணிக்கு நிறைவு செய்யும் விதத்தில் கால அட்டவணை தயாரித்தல், வருகை பதிவு ஏடு அணியமாக்கி மாணவ மாணவியரின் வருகையை பதிவு செய்தல், இறுதி நாள் மாலை கலை நிகழ்ச்சி நடத்துதல், சிற்றுண்டி வழங்குதல், பரிசுகள் வழங்குதல் போன்றவை குறித்தும் மேலும் விபிஎஸ் குறித்து 3 வாரங்களுக்கு முன்னதாகவே ஞாயிறு திருப்பலியில் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றும் புதிய ஆசிரியர்களை மறைமாவட்டத்தில் நடத்தப்படும் விபிஎஸ் பயிற்சிக்கு அனுப்புதல்,
குறிப்பிட்ட காலத்தில் மறைமாவட்ட விவிலிய மற்றும் மறைக்கல்வி பணிக்குழு செயலருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அனைவரின் ஒருமித்த கருத்தோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செயல்பாடுகள். திட்டமிடல் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது போல இந்த ஆண்டு VVS வகுப்பானது கூடுவோம் கொண்டாடுவோம் என்ற மைய கருத்தோடு 29/4/2024 திங்கள் அன்று பங்கு தந்தையின் சிறிய உரையுடனும் சிறப்பு ஆசிரியருடனும் தொடங்கப்பட்டு 5/5/2024 ஞாயிறு, அதாவது இன்று வரை 7 நாட்களும் மிக சிறப்பாக உற்சாகத்துடனும் பிள்ளைகளுக்கு பயன் தரும் வகையிலும் நடைபெற்றது. இந்த ஆண்டு பங்கேற்ற மாணவ மாணவியரின் எண்ணிக்கை 225. இவர்கள் அனைவரும் அவரவர் பயிலும் வகுப்பிற்கேற்ப விருப்பநிலை, தொடக்க நிலை, இளநிலை, முதுநிலை என 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களை கொண்டு பயிற்சிவிக்கப்பட்டனர். வகுப்பானது சரியாக காலை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 11 மணி வரை நடத்தப்பட்டது. பயிற்சி ஏடு, வருகை பதிவு படம், VVS பேட்ச், பாடல் ஏடு முதலியவை வழங்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளின் வருகை பதிவு செய்யப்பட்டது. தமிழக திரு அவையின் வழிகாட்டுதலின்படி இறை வார்த்தை, இறை செய்தி, மனநிலை, அனுபவம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் பயிற்சி ஏட்டில் உள்ள அனைத்து பாடங்களும் தகுந்த தயாரிப்புடனும் துணைக்கருவிகள் கொண்டு விளக்கம் அளித்தும் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு நாளும் புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பகுதி பகுதியாக கதையாக சொல்லப்பட்டது. அக்கதையினை பிள்ளைகள் எவ்வாறு உள்வாங்கியுள்ளனர் என்பதை அறிந்து கொள்ள அதிலிருந்து வினாக்கள் கேட்டு பதில் கூறிய மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டனர். விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிந்தவுடன் பிள்ளைகளுக்கு சிற்றுண்டியும் குளிர்பானமும் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு நாள் வகுப்பு முடிந்ததும் ஆசிரியர்கள் ஒன்று கூடி ஜெபித்து அன்றைய நாள் நிகழ்வுகள் குறித்து திறனாய்வு செய்து அடுத்த நாள் நடத்த வேண்டிய பாடத்தினை தயாரித்த பின்னரே சென்றனர். இறுதி நாளான 5/5/2024 ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு VVS மாணவ மாணவரின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பிள்ளைகள் தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். இந்த ஆண்டு வருகை பதிவின் அடிப்படையில் 7 நாட்களும் வருகை புரிந்த 190 மாணவ மாணவியருக்கும் மற்றும் 6 நாட்கள் வருகை புரிந்த 26 மாணவ மாணவியருக்கும், மேலும் புனிதர் வரலாறு வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற 15 பேருக்கும் தேர்வில் வெற்றி பெற்ற 8 பேர்களுக்கும் ஏறக்குறைய ரூபாய் 29,000 மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் 7/5/2024 அன்று 7 நாட்களும் வருகை தந்த 3 மற்றும் 4ஆம் குழுவை சார்ந்த மாணவ மாணவியர் இன்ப சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். நன்றிகள். இந்த ஆண்டு எம் பங்கில் விடுமுறை விவிலிய பள்ளியானது சிறப்பாகவும் மாணவ மாணவியருக்கு பயனுள்ள விதத்திலும் நடைபெற அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். VVS குறித்து ஞாயிறு திருப்பலியில் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகள் ஆர்வத்துடன் பங்கேற்க பெற்றோரை அறிவுறுத்தியதோடு இந்த 7 நாள் நிகழ்வும் எவ்வித குறையுமின்றி சிறப்பாக நடைபெற தேவையான நன்கொடைகள் வழங்கி ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று பங்கு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து எங்கள் பணிகளிலும் எங்களோடு தோளோடு தோளாக நின்று எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் எங்கள் பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணி ஆண்டனி ப்ரூனோ அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த கலை நிகழ்விற்கு தலைமை ஏற்று தலைமையுரை ஆற்றி நம்மை பெருமைப்படுத்திய அருட்பணி ஸ்டார்வின் அவர்களுக்கும் நமது பங்கு தந்தை சார்பாகவும் நம் பங்கு சமூகம் சார்பாகவும் இதயம் கனிந்த நன்றிகள். பங்கு தந்தையின் வேண்டுகோளை ஏற்று இந்த ஆண்டு பங்கேற்ற 225 மாணவ மாணவியருக்கு சிற்றுண்டி, குளிர்பானம் மற்றும்
216 பேருக்கு பரிசுகள் வழங்கிடவும், பிள்ளைகளை இன்ப சுற்றுலா அழைத்து செல்லவும், தேவைப்பட்ட தொகையினை பொருளாகவும் பணமாகவும் நன்கொடையாக வழங்கிய எங்களுக்கு உதவி செய்த நம் பங்கு மக்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபையினர் மற்றும் நல்லுள்ளம் கொண்ட நபர்கள் அனைவருக்கும் எங்களது ஜபத்துடன் கூடிய உளமார்ந்த நன்றிகள். மேலும் கடந்த 7 நாட்களும் தங்கள் ஆன்ம நலனில் அக்கறை கொண்டு பொறுப்புடன் அவர்களை VBS வகுப்பிற்கு அனுப்பி வைத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் பங்கேற்ற பிள்ளைகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இவ்விடுமுறை நாட்களில் தங்களது சொந்த அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகளின் ஆன்ம நலனே முதன்மையானது என்ற உயரிய எண்ணத்தோடு நம் பிள்ளைகளுக்கு ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்போடும் பயிற்சி அளித்து இக்கலை நிகழ்ச்சியினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்த எம் ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை மற்றும் பங்கு சமூகம் சார்பாக உளமார்ந்த நன்றிகள். இறுதியாக இந்த 7 நாட்களும் பல விதங்களில் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் சிறப்பான நன்றிகளை கூறி இவ்வறிக்கையினை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த டான்ஸ் ஆரம்பிக்க போது எல்லாரும் அமைதியா இருந்து பார்க்கணும். என்ன இப்போ முதல்ல நிறைய கதை சொல்லியிருக்காரு. அதுல ஒரு கதைய எங்க மாமா பாட்டாவே பாடியிருக்காரு. சில விதைகள் வழியில் விழுந்ததா, பறந்து வந்த கொக்கு அதை கொத்தி சென்றதா. எட்டி பார்த்த சில விதைகள் வழியில் விழுந்ததா, பறந்து வந்த கொக்கு அதை கொத்தி சென்றதா. முந்திக் கொண்ட விதைகள் புத்துதறி விழுந்ததா, வளர வழி இல்லாமல் மடிந்து விழுந்ததா. முந்திக் கொண்ட விதைகள் புத்துதறி விழுந்ததா, வளர வழி இல்லாமல் மடிந்து விழுந்ததா. டப டப டபவென இடி இடிச்சதா, மழ 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 மழவென மழை பெய்ததா. பறந்து போன விதைகள் பாறை நிலத்தில் விழுந்ததா, அடிக்க கருகி அங்கே சுருண்டு விழுந்ததா. பறந்து போன விதைகள் பாறை நிலத்தில் விழுந்ததா, வெயிலடிக்க கருகி அங்கே சுருண்டு விழுந்ததா. பொறுமை காத்த விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததா, 30, 100, 60 பலனை தந்ததா. பொறுமை காத்த விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததா, 30, 100, 60 பலனை தந்ததா. டப 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 விதை இடி இடிச்சுதா, மழ 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 மழவென மழை பெஞ்சதா. நல்விதயம் இறைவன் வார்த்தை பலனை தந்திட, நம் இதயம் நல்நிலம் போல் மாற வேண்டுமே. நல்விதயம் இறைவன் வார்த்தை பலனை தந்திட, நம்
இதயம் நல்நிலம் போல் மாற வேண்டுமே. உலகம் வாழ தன்னை தந்த இயேசுவை போல பிறரின் வாழ்வில் ஒளியை ஏற்றி மகிழ்ந்திடுவோமே. உலகம் வாழ தன்னை தந்த இயேசுவை போல பிறரின் வாழ்வில் ஒளியை ஏற்றி மகிழ்ந்திடுவோமே. டப டப டபமென இடி இடிச்சதா, மழ 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 மழவென மழை பெஞ்சதா. டப 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 டபமென இடி இடிச்சதா, மழ 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 மழவென மழை பெஞ்சதா. மாலை வணக்கம். குட் ஈவினிங் மக்களே. ஒருவேளை இப்போதான் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சுது. எங்கள் பிள்ளைகள் இப்போதான் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஃபாதர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்க மாட்டீங்க சரிதானா? ஏன்னா கண்ணுக்கும் குளிர்ச்சியாக அதே சமயத்தில் காதுக்கும் குளிர்ச்சியாக காண்பதற்கும் இருக்க வேண்டும், கேட்பதற்கும் இருக்க வேண்டும். சரி, முதல்ல அன்பு மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் விபிஎஸ் கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய பங்கில் நடைபெற்று இந்த கலை நிகழ்ச்சிகளோடு நிறைவுக்கு வருகிறது. அதன் பிறகு உங்களுக்கு ஒரு டூர் வேற தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க சரிதானா? ரைட், எல்லாமே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பலர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். பலரையும் பாராட்ட வேண்டும். முதல்ல நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள், அருட்தந்தை ப்ரூனோ அவர்கள், ஆண்டனி ப்ரூனோ அவர்கள் பொறுப்படுத்த வருடத்திலிருந்து நாளிலிருந்து இன்று வரையிலும் மிகவும் சிறப்பாக விபிஎஸ் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பங்குகளில் ஒரு சில தந்தையர்கள் காலத்தில் சிறப்பாக நடைபெறும். அதன் பிறகு சில தொய்வுகள் ஏற்படும். ஆனால் நம்முடைய தந்தையை பொறுத்த மட்டில் இதற்கு முன்பாக நன்றாக நடந்தாலும் கூட அதனிலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த விபிஎஸ் நிகழ்ச்சிகளையும் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளையும் மிகவும் அருமையாக திறமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தூத்துக்குடி மறை மாவட்ட மறைக்கல்வி பணிக்குழுவின் சார்பாக அருமையாக ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் ஊக்குவித்து இந்த விபிஎஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக நம்முடைய அன்புக்குரிய மறைக்கல்வி ஆசிரியர்கள், இவர்கள் ஞாயிறு மறைக்கல்வியும் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள். அதிலிருந்து தான் 14 பேர் இந்த விடுமுறை விவிலிய பள்ளியும் நடத்துகின்றார்கள். அவர்கள் வந்த பொழுது சும்மா யதார்த்தமாக கேட்டேன், மக்களே ஞாயிறு மறைக்கல்விக்கு வேறு ஆசிரியர்கள், விபிஎஸ்க்கு வேறு ஆசிரியர்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு சில பங்குகளில் அப்படியும் உண்டு. ஆனால் இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் ஞாயிறு மறைக்கல்வியும் பார்த்துக் கொள்கின்றோம். என்ன குறைந்த எண்ணிக்கையில், அதில் 22 பேர் உண்டு. கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் 14 பேர் இந்த விபிஎஸ் வகுப்புகளை நடத்தினோம். உண்மையில் அவர்கள் நம்முடைய பாராட்டுதற்குரியவர்கள். காரணம், நம்முடைய லூர்தமாள்புரம் பங்கு தூத்துக்குடி மறை மாவட்டத்திலும் சரி, தூத்துக்குடி மறை வட்டத்திலும் சரி எப்பொழுதுமே சிறப்புற்று விளங்குகிறது என்றால் அது இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களின் பணியினால்தான். அறிக்கைகளா கரெக்டா இருக்கும், லூர்தமாள்புரத்துல இருந்து வகுப்புகளா கரெக்டா இருக்கும், நிகழ்ச்சிகளா மிகவும் சூப்பரா இருக்கும். நானே இது 2வது 3வது முறை வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சரிதானா? மறை மாவட்டத்தில் 118 பங்குகள் இருக்க ஒரு லூர்தமாள்புரத்துக்கு மட்டும் 2வது தடவை 3வது தடவை வாரம்னா இங்குள்ள நிகழ்ச்சிகள் அவ்வளவு சூப்பரா தரமானதாக இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆசிரியர்கள். எந்த ஊர்லையும் எந்த பங்குலையும் பார்க்காத 2 சிறப்பை கண்டேன். என்ன ஆசிரியர்கள் என்ன எங்களை பங்கு தந்தையும் என்னையும் பங்களாவுக்கு வந்து நிகழ்ச்சி தயாராகிடுச்சு வாங்க ஃபாதர் என்று அழைக்க வந்தார்கள். பல பங்குகளில் நானாத்தான் போய் மேடையில் ஏறி உட்கார்றது கூட உண்டு. அழைப்பார்கள், ஆனால் இப்படி அழைத்து கொண்டு வந்து ஒரு மரியாதையோடு நடத்தக்கூடியது நம்முடைய பங்கில் பார்த்தேன். இரண்டாவதாக பிள்ளைகள் மொத்தமாக விவிலியத்தை கொண்டு வந்து இங்கு அரங்கேற்றம் செய்தார்கள். பல பங்குகளில்
முதல்ல அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு ஒரு விவிலிய பவனி ஏற்பாடு செய்தார்கள். இதெல்லாம் இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களின் சிறப்பான பணியாக இருக்கிறது. என்ன, நான் பல நேரங்களில் யோசிப்பேன், வீட்டில் ஒத்த பிள்ளையை சமாளிக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க, அப்படிதான மக்களே? வீட்டில் ஒத்த பிள்ளையை சமாளிக்கிறது கஷ்டப்படுறீங்க. இந்த பங்கில் உள்ள மொத்த பிள்ளைகளையும் இவர்கள் சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் மொத்தம் எத்தனை? 225 பிள்ளைகள். என்ன, 225 பிள்ளைகள், 14 ஆசிரியர்கள் 225 பிள்ளைகளை வைத்து 10 நாட்களும் அல்லது 7 நாட்களும் அல்லது வருடம் முழுவதும் அவர்கள் சமாளித்து அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே நம் அனைவரின் சார்பாக VBS பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய கிளாப்போடையும் வாழ்த்துக்களை நன்றியையும் கரங்கள் தட்டி எவ்வளவு உற்சாகமா கரங்கள் தட்ட முடியுமோ. நீங்க மட்டும் VBS கிளாப், நீங்க மட்டும் VBS கிளாப். அன்பு குழந்தைகளின் பாராட்டுகள், அருமை ஆசிரியர்களே, உங்களுக்கு தேவமாதாவின் பரிந்துரை, உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். அடுத்ததாக பெற்றோரை பாராட்டுகின்றேன். என்ன, 225 பிள்ளைகள் டவுன்ல இருக்கக்கூடிய உங்களை விட ஒரு பெரிய பங்குக்கு நான் மறைக்கல்வி பிள்ளைகளை, VBS பிள்ளைகளை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தேன். ஏறக்குறைய ஒரு 80 பிள்ளைகள் தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா கண்டிப்பா 100க்கு குறைவுதான். உங்களை விட பெரிய பங்கு, ஆனாலும் 100க்கு குறைவான பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை, அதை விட சிறிய பங்காக இருந்தாலும் அதை விட அதிகமாக 225 பிள்ளைகளை நீங்க தொந்தரவு தாங்காம அனுப்பி வச்சீங்களோ, வீட்டுல சேட்டை பண்றாங்க அனுப்பி வச்சீங்களோ, அப்ப எதுக்காக அனுப்பி வச்சீங்க? பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வரட்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் அனுப்பி வைக்கிறது. பிள்ளைகள் எதற்காக பங்கெடுக்க வந்தீங்க? ஸ்நாக்ஸுக்காக கண்டிப்பா கிடையாது, பரிசுக்காக கிடையாது, டூருக்காக கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தைக்காக. வெரி குட். அப்ப நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளும் நல்ல முறையில் கடந்த 7 நாட்களாக சிறப்பாக பங்கெடுத்திருக்கிறார்கள், சிலவற்றை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்த்து நல்ல விழுமியங்களை, நல்ல பண்புகளை இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தையோடு சேர்த்து இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களோடு சேர்த்து அன்புக்குரிய பெற்றோரை உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக அன்பார்ந்த வாழ்த்துக்களை, அதில் குறிப்பாக 29,000 ரூபாய்க்குரிய பொருட்களை, பரிசு பொருட்களை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. மக்கள்கிட்ட நீங்க கொடுத்திருக்கீங்க ஒரு 30,000 ரூபாய். அதுபோக ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற கொடுத்திருப்பாங்க. ஸ்நாக்ஸ் போக 30,000 ரூபாய். ஒரு போற பங்குகளில் உங்களுடைய உதவி தான் தேவைப்படும் பொழுது அவ்வளவு தாராளமா இருக்குங்க. வெரி குட். அவ்வளவு நான் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம பிள்ளைகள் மக்கள், அப்படிதான் மக்களே, என்ன நம்ம பிள்ளைகள் ஸ்நாக்ஸா ஓகே உங்களுக்கு ஏராளமாய் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். இன்றைக்கு நாடுக்கு வரும், அதாவது VBS நடத்தப்படுவதனுடைய நோக்கமே பிள்ளைகள் இறை வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், இறை வார்த்தையினுடைய விளக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய நாட்டில் நடந்தது கிடையாது, வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு பேட்டி எடுக்கக்கூடியவர், ஒரு பத்திரிகையாளர் மாதிரி இருக்காரு. அவரு தன்னுடைய கையில ஒரு மைக் வச்சுக்கிட்டு ஒரு 4 கிறிஸ்டியன்ஸ் 4 முஸ்லிம்ஸ் அப்படின்ட்டு அவர் பேட்டி எடுத்தார். அப்படி எடுக்கும் பொழுது அவர் இந்த ஒரு 4 கிறிஸ்டியன்ஸை பார்த்து, உங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல முடியுமா, அரிய கிறிஸ்டியன் அப்படின்னு முதல்ல கேட்கிறாப்புல. அரிய கிறிஸ்டியன் உடனே எஸ்ன்னு சொல்றாங்க. கேன் யூ சே a verse from the Bible? பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா அப்படின்ன உடனே முதல்ல ஒருத்தங்க ஓ அப்படின்னாப்ல. அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம், சரிதானா? ரெண்டாவது ஒருத்தட்ட கேட்கப்பட்ட பொழுது, are you a Christian? Yes. Can you say a verse from the Bible? Oh sorry, I don't know. இப்படித்தான் ஒரு 4 பதில் வந்தது, சரிதானா? நான் மனசுக்குள்ள இப்ப நினைக்கிறேன், ஒருவேளை அந்த பேட்டி எடுத்தவர் அங்க அந்த ஆட்களை சந்திக்கிறது பதிலா நூர்தமால்புரத்துல இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டிருப்பார்னு வச்சுக்கிறோங்க. எங்க பிள்ளைகள் அருமையா ஆதியாகமம் தொடங்கி திருவழிபாடு வரைக்கும் ஒன்றல்ல, அவர் எப்பா போதும்பா நிறுத்துப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. அப்படியே மக்கள் வசனங்கள் சொல்ல போறீங்கல்ல, ரைட்? அவ்வளவு திறமையாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இறை வார்த்தையை வாழ்வின் மையமாக கொண்டு வாழ வேண்டும். என்ன இறை வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு விளக்காக இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு ஒளியாக இருக்கிறது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், கடவுளுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது. அது ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை. நீங்க யோசித்து பாருங்க மக்களே, உங்களுக்கு சோகமா இருக்கிறீங்களா, நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, அங்க உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். நீங்க தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா, பைபிள் எடுத்து பாருங்க, இயேசு நம்மோடு வார்த்தையின் வழியாக இருக்கிறாங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உண்டாகும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, ஆண்டவரை துதித்து பாடுவதற்குண்டான அருமையான வார்த்தைகள் அங்கே தரப்பட்டு இருக்கிறது. எனவே இன்றைக்கு பலவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய அந்த திருவிவிலியத்தை பெற்றோர்களை நீங்களும் வீடுகளில் வாசிக்க வேண்டும், பிள்ளைகளையும் வாசிக்க வைக்க வேண்டும். சரிதானா? எங்க வீட்டிலாம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது குடும்ப ஜெபம் நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய வீடுகளில் நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது குடும்ப ஜெபம் நடந்திருக்கும். இதுல மக்கள் இப்ப கிடையாது அப்படின்னா என்னன்னு வேற கேட்பாங்க மக்கள். அப்ப குடும்ப ஜெபம் நடக்கும் பொழுது என்னுடைய வேலையெல்லாம் எங்க அம்மா முழுசுமாக ஜெபங்கள் சொல்லுவார்கள். அவர்கள் பல ஆண்டுகள் சொல்லி பழகி போனதால மனப்பாடமா ஜெபங்கள் சொல்லுவார்கள். என்னுடைய வேலையெல்லாம் பைபிள் வசனம் ஒரு நாள் உள்ளது, அந்த நாளினுடைய நற்செய்தியை வாசிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க இந்த ஒரு பழக்கத்தை கொடுங்க. வீட்டில் பிள்ளைகளை அன்றைய நாளின் நற்செய்தி எடுத்து வாசிக்க வைங்க. கடவுளுடைய வார்த்தை நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். இதை மனதில் கொண்ட மக்களாக நீங்கள் வாழுங்கள். மீண்டுமாக சிறப்பாக திவ்ய சோப்புகளை 7 நாட்களும் நடத்தி முடித்திருக்கக்கூடிய தந்தைக்கும் அருமை ஆசிரியர்களுக்கும் அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் பங்கெடுத்த குழந்தைகளுக்கும் பொருளுதவிகள் வழங்கிய நன்கொடையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இறை வார்த்தை தான் நம்முடைய வாழ்வின் மையம், அடித்தளம், அஸ்திவாரம் என்பதை உணர்ந்த மக்களாக வார்த்தையின் வழி வாழ உங்களை அன்போடு தூத்துக்குடி மறைமாவட்ட மறைக்கல்வி பணித்துறையின் சார்பாக வாழ்த்துகின்றேன், விடைபெறுகின்றேன். நன்றி. God bless you all. பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாடும் வடிக்கும் பாட்டு.
மறக்கவில்லை ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை. படிச்ச பாட்டு எங்க ராசாவே முன்ன எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் அருமையானவர்களே, தந்தையர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கேள்வி கேட்டார்கள். கடந்த ஒரு வாரமாக குழந்தைகள் நீங்கள் இந்த விபிஎஸ்க்கு அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். இந்த ஒரு வார காலம் நிச்சயமாக தெரியும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீர்கள். ஏனென்றால் 8:30 மணியிலிருந்து ஒரு 12 மணி வரை குழந்தைகள் இங்கே தான் வருவார்கள். 12 வரை. அதனால பெற்றோர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். இனி இந்த வாரத்திலிருந்து நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டியிருக்கிறார். கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம பிள்ளைகளை பக்கத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்திருந்தால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும், தொந்தரவு இல்லாமல் இருக்கின்றது. எனவே அருமையானவர்களே, இந்த ஒரு வார காலம் நம்முடைய குழந்தைகள் இறை வார்த்தையை பற்றி கொஞ்சமாவது, நிறைய சொல்லிக் கொடுத்திருந்தாலும் கூட கொஞ்சமாவது அவர்கள் படித்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். அருமையான பாடல்கள், அருமையான நடனங்கள்லாம் கற்றிருக்கின்றீர்கள் தானே. டிவிஎஸ்லேருந்து படிச்சிருக்கீங்களே நிறைய. ஏதாவது கொஞ்சமாக அவர் படிச்சிருப்பாங்க, அவங்க பயனுள்ளதாக இருக்கும். எனவே இறை வார்த்தை நம்ம என்ன செய்யணும், இதோடு விட்டுறக்கூடாது. மாறாக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் கொஞ்சம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இறை வார்த்தை முக்கியத்துவத்தை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சமாவது 1-2 வசனங்களாவது நாம் படிக்க வேண்டும். அது நம்ம பெற்றோர்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். நிறைய குழந்தைகள் எதில் செலவழிக்கிறாங்க, நேரத்தை டிவி முன்பாகவும் செல்போன்லையும் செலவழித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே கொஞ்ச நேரமாவது என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் நேரத்தை விவிலியம் படிப்பதிலும் அல்லது ஏதாவது நல்ல பாடல்கள், விவிலியத்திற்கு சம்பந்தமான கதைகளோ ஏதோ நீங்கள் என்ன அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியமாக என்னுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துறையாகவும் இருக்கும். இந்த சமயத்திலே நான் கடந்த 4 ஆண்டு காலமாக தந்தை அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தந்தை அவர்கள் 5 ஆண்டு காலமாக அந்த நற்செய்தி நடுவத்திலேயே இயக்குனர் தந்தையாக பணியாற்றி கொண்டும், அதே சமயத்தில் ஒரு சில பணிக்குழுக்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக, செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த ஞாயிறு மறைக்கல்வி விவிலியம்.
நான் தந்தை கடந்த எனக்கு சரியாக தெரியவில்லை 2 ஆண்டு காலம் அல்லது 3 ஆண்டு காலம் இங்கே இந்த VBSக்கு கூப்பிடப்படலாம், உடனே தட்டாமல் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பங்கிற்கும் தந்தைக்கும் நான் வந்த பிறகு, நான் வருவதற்கு முன்பாக எப்படி என்று தெரியாது, நான் வந்த பிறகு கொஞ்சம் அதிகமாக நெருக்கம் இருப்பதை நான் உணர்கின்றேன். எப்படி என்றால், நான் இந்த திருப்பதியிலே தந்தையருக்கு நன்றி கூறியது சொன்னது போல, தந்தை அவர்கள் குறிப்பாக இந்த திருவிழா காலங்களில் ஒரு நாளாவது வந்து விடுவார்கள். அதே போன்று தியானங்கள், நாம் தவ காலத்திலே 3 நாட்கள் தியானம் கொடுப்போம் ஒவ்வொரு ஆண்டும். அதிலையும் எப்படியாவது ஒரு நாள் வந்து விடுவார்கள். அதே போன்று இந்த VBSக்கும் எப்படியாவது கடந்த 2-3 ஆண்டு காலம் அவர்கள் வந்து நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகின்றார்கள். நம்முடைய மக்களுக்கும் ஏராளமான அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக, பங்கு தந்தை என்கின்ற முறையில் நம்முடைய பங்கின் சார்பாக தந்தை அவர்களுக்கு நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் கூறிக்கொள்வோம். தந்தை அவர்களுக்கு ஒரு வீட்டில் மிக மிக ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றால் சாதாரண ஒரு காரியம் அல்ல. காலையில் திருப்பள்ள சொன்னேன், 3Tன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? 3T யாருக்கு ஞாபகம் இருக்குது? சொல்லுங்க பார்ப்போமா? பிறருக்கு கொடுக்கணும். டைம்னா நேரத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய திறமைகளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். ட்ரெஷர், நம்மிடமுள்ள ஒரு பொருளையும் நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 3ஐயும் நம்முடைய VBS ஆசிரியர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த 7 நாட்கள், ஞாயிறு மறைக்கல்வி போதும் சரி, குறிப்பாக இந்த நாட்களிலே 8:30 மணியிலிருந்து 12:30 மணி 1 மணி வரை அவர்கள் இங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் இந்த 3ஐயுமே நேரத்தையும் திறமைகளையும் மற்றும் பொருளுதவியும் அவர்கள் செய்து நம்முடைய பிள்ளைகளை இந்த 7 நாள் வளர்த்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய VBS ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக அவர்களை சிறப்பான முறையில் வழிநடத்தி வருகின்ற சகோதரி திருமணியின் அவருடைய அன்பு கணவர் தனிசாஸ் அவர்களுக்கும் நாம் நம்முடைய பங்கின் சார்பாக நாம் நன்றி கூறிக்கொள்வோம். சுமார் 225 குழந்தைகள் இந்த விடுமுறை விவிலிய பள்ளியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் இத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள். எனவே பெற்றோர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நாம் நன்றியை கூறிக்கொள்வோம். நன்றி கூறுவதற்கு கடைசி இருந்தாலும் கூட பங்கு தந்தை என்ற முறையில் நான் கட்டாயமாக நன்றி சொல்ல வேண்டும். எனவே பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவம் கேட்டுட்டு இந்த VBS மிக சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்றால் நம்முடைய மக்கள் தாராளமாக உதவி செய்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அவர்கள் அதிகமாகவே உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சில சமயங்களில் நான் அதை கேட்டிருக்கின்றேன். எனவே முகம் போனாமல் அவர்களாகவே நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான் நாம் உள்ள செலவழிக்கின்றோம். எனவே மிக சிறப்பான முறையிலே தாராளமாக வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாகவும் VBS சார்பாகவும் நாம் நன்றி கூறிக்கொள்வோம். அவர்களுக்கு சிற்றுண்டி என்று சொல்வதை விட அவர்களுக்கு ஹெல்த்தியான பயிர் வகைகள், கொண்டைக்கடலை, சுண்டைக்கடலை, சுண்டல், வேற பட்டாணி மொச்சை, வேற பொங்கல், இன்னைக்கு பிரியாணி, அப்படித்தானே? எப்படி என்ன செய்திருக்கின்றோம்? தாராளமாக நாம் வாரி வழங்கியிருக்கின்றோம். எனவே நீங்களும் சத்தான ஆதாரத்தை விட்டு கொஞ்சம் தம்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாரம் அப்படித்தானே? ஒரு வாரம் தம்பா இருக்கீங்களா? இல்லையோ? சரி, சிறப்பான முறையிலே அருமையான உணவை நாம் கொடுத்திருக்கின்றோம். உண்மையிலே அது பாராட்டுக்குரியது. VBS மக்களை நான் பாராட்டுகின்றேன். எனவே அருமையானவர்களை இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கலந்து கொண்ட VBS கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி. அதே சமயத்தில் இந்த VBS சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய குருமானவர்கள், நம்முடைய பீடப்பூக்கள் மிக ஆர்வமாக செயல்பட்டு நம்மகிட்ட 2-3 குருமானவர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பீடப்பூக்கள் அவர்களும் மிக சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவருடைய ஒத்துழைப்பில் என்றால் இது இன்னும் சிறப்பாக
நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே மிக சிறப்பான முறையை நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய குருமானவர்களுக்கும் பீடப்பூக்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாகவும் VPS சார்பாகவும் நாம் நன்றி கூறிக்கொள்வோம்.
நற்செய்தி நிறுவனத்தினுடைய இயக்குனர் தந்தையும் சொல்லிட்டாங்க. நன்றி எல்லாருக்கும். நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எங்களுடைய கடமை நாங்கள் வந்து பெற்றுக்கொண்டதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுல இந்த நன்றி உரையாற்ற வருகை தந்துள்ளேன். முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும். கடுமையான வெயில், ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஆனால் 225 பிள்ளைகளையும் பெற்றோர்கள் நீங்கள் தைரியமாக எங்ககிட்ட அனுப்பி வச்சுங்க. இவங்க பத்திரமா பாதுகாப்பாக பிள்ளைங்கள வைத்திருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட. அதனால் வந்து அன்று பாதுகாப்பான இடத்தை கொடுத்து நமக்கு அன்று முழுவதும் 7 நாட்களும் நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு அருளுதவி புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் சிறந்தார்ந்த எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தலைவராக வருகை தந்துள்ள நமது இயக்குனர் தந்தை, நற்செய்தி நிறுவனத்தின் இயக்குனர் தந்தையும் பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் தந்தையுமான அருட்பணி ஸ்மார்வின் அவர்கள். அவங்க வந்து 5 ஆண்டுகள் நிறைவு செய்தது. இன்னைக்கு வந்து பேராலய பங்குக்கு பங்கு தந்தையாக செல்கிறார்கள். 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வந்த 2 ஆண்டுகள் வந்து கொரோனா. அவங்க வந்து பணியேற்ற 2 ஆண்டுகள் கொரோனா. அடுத்து கடந்த ஆண்டு வெள்ளத்தில் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பயங்கரமான தண்ணி, நற்செய்தி நிறுவனத்துக்குள்ளெல்லாம் பயங்கரமான தண்ணி. 3 இயற்கை இடர்பாடுகளையும் சந்தித்திருக்கிறாங்க அங்க இந்த 5 ஆண்டுகள். ஆனாலும் அவங்களுடைய பணி வந்து ஓயவே இல்லை. சிறப்பான ஒரு பணி, எல்லாரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு அருட்பணியாளர். அவர்களுக்கு இந்த நாளில் எங்கள் பங்கு தந்தையினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்ததற்காக பங்கு தந்தையின் சார்பாகவும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் பங்கு இறை மக்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் இந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பிபிஎஸ் கிளாப் கொடுக்கலாமா? அடுத்து வந்து நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை 5வது ஆண்டு தொடங்கியிருக்கிறாங்க. ஃபாதர் இந்த நாட்கள் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஞாயிறு மறைக்கல்வி ஆகட்டும், விபிஎஸ் ஆகட்டும், ரொம்ப உறுதுணையாக எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எங்களை இன்னைக்கு வழிநடத்தி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லுவாங்க, நன்கொடை கொடுங்க நன்கொடை கொடுங்க. வரல அவளை சந்திக்க வரக்கூடிய ஆட்களிடம் கூட நன்கொடை கொடுங்க, பிள்ளைங்களுக்கு தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்கொடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. மறை மாவட்ட அளவில் இந்த அளவு மறைக்கல்வியும் பிபிஎஸும் சிறந்து விளங்குது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பங்கு தந்தையர்களுடைய அரவணைப்பும் சப்போர்ட்டும் தான். அதனால தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பிபிஎஸ் கிளப் முன்னாள் பங்கு தந்தையர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அடித்தளமிட்டவர்கள் அவங்க தான். மறைக்கல்வியாகட்டும், விடுமுறை விவிலிய கல்வியாகட்டும், அதற்கு அடித்தளமிட்டவர்கள் முன்னாள் பங்கு தந்தையர்கள். அவர்களையும் இந்நாளில் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அவங்களுக்கு ஒரு பிபிஎஸ் கை தட்டி கொடுத்துடலாம். குரு மாணவர்கள் 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. பிரதர் கரண் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. 2 பேர். அதில் வந்து புனிதருடைய வரலாறை வந்து கதையாக வந்து ஒவ்வொரு நாளும் சொன்னதோடு இல்லாமல் அந்த திரைப்படத்தையும் பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டி விளக்கி அவங்களை வந்து உற்சாகப்படுத்திய பிரதர் ஐவின், அவங்களை திருத்தொண்டர் ஆகிட்டாங்க இன்னைக்கு 2 பேர். பிரதர் ஐவின் அவர்களையும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பிடலாமா பிரதர் ஐவினுக்கு? அடுத்து பிரதர் ஜெனிஸ்டர் பங்குல எல்லா காரியங்களையும், வீடு அலங்காரமாகட்டும், எல்லா விஷயமும். இன்னைக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் பிரதர்கிட்ட சொல்லிட்டேன்னா அந்த வேலை எனக்கு முடிஞ்சுட்டு அப்படின்னு நான் திருப்தியாக நிம்மதியாக இருக்கேன். ஏன்னா கடைசி வரைக்கும் அதை நிறைவாக அவங்க செய்து கொடுத்துருவாங்க. ஏன்னா பிரதர் ஜெனிஸ்டன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பங்கு தந்தையின் சார்பாக. நன்றி சொல்லுமா? கைதட்டே. அடுத்து பங்கு மக்கள். இந்த தடவை நாங்கள் திட்டமிட சொல்ல எங்களுடைய யோசனை அதிகமான நன்கொடைகள் வருமா, வராத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஆசிரியர்களுக்குள்ள ஓடிச்சு. வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து முடிச்சிடலாமா அப்படின்ன உடனே பிள்ளைங்க இல்லை, அந்த ஜூஸுக்காக தான் பிள்ளைங்க வெயிலுக்குள்ள வராங்க, அதனால கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் கடவுளுடைய கிருபையால், உங்களுடைய நல்ல உள்ளங்களால் எங்களுக்கு நன்கொடை அதிகமாக வந்ததுனால இன்னைக்கு பிரியாணியோட முடிச்சிடணும்.
சரியா? அதனால இறை மக்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் எங்களுடைய விவிலிய மறைக்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக பிள்ளைகள் சார்பாக எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் நல்ல வேகமாக கைதிட்டு பார்க்கலாம். பங்கு தந்தை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி மறைக்கல்வி ஆசிரியர்கள் வருவாங்க, அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்ன உடனே அத்தனை அன்பிய பொறுப்பாளர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அவர்களுக்கும் பங்கு தந்தை சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றியினை கூறிக்கொள்கிறோம். பிபிஎஸ் கிளப் சத்தமே வர மாட்டேங்குது. பிரைஸ் வேண்டாமா யாருக்கும்? சரி, இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தீங்க? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? மத்த நாள்லாம் சாப்பிட்டீங்கல்ல? அது செஞ்சு கொடுத்தது யாரு? நம்ம மறைக்கல்வி ஆசிரியர் ரோஸ்மேரி. சரியா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு 225 பிள்ளைகளுக்கும் டீச்சர் எல்லாம் சேர்த்தா 250 பேருக்கு அவ்வளவு பேருக்கும் தயாரித்து கொடுக்க வேண்டும் என்றால் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் கொடுத்துடாமா? நன்றி சொல்லிடுறோமா? சரி, பெற்றோர் பிள்ளைகள், நீங்க பெற்றோர் மனசு வைக்கலைன்னா, உங்க பிள்ளைங்களை அனுப்பி வைக்கலைன்னா இந்த விடுமுறை விவிலிய கல்வி மிக சிறப்பாக நடைபெற வாய்ப்பே இல்லை. அதனால பெற்றோராகிய உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றிகள். நன்றி. ஆசிரியர்கள் மறைக்கல்வி பிளஸ் பிபிஎஸ் ஆசிரியர்கள் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியவங்க. சரியா? யாரு எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு பேசினாலும் தாங்கக்கூடிய எங்களுடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள். நீ அடி நான் வாங்கிக்கிறேன், ஆனா நான் செய்யற வேலையை நான் செய்யாம விட மாட்டேன், நான் நிறைவாக செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய எங்களது மறைக்கல்வி மற்றும் பிபிஎஸ் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து காலையில் 8 மணிக்கெல்லாம் பாட்டு போட சொல்லி ஒரு 2 பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஃபாதர் சொல்லியிருந்தாங்க, ஆகாஷ் ராகேஷ் 2 பேரும் கரெக்டா 8 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்டுரும். அடுத்து 8:20க்கு உள்ள வைக்க எடுத்து ஆஃப் பண்ணி விட்டு இங்கே எடுத்து போடுறது வேலை எல்லாமே 2 பேருமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் வாழ்த்தும் விதமா அவங்க 2 பேருக்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு. சரியா? நிறைய பேர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, தன்னார்வ தொண்டர்கள். இப்போ ஆட்டோல இருந்து பிரைஸ் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 52. இயேசு ஞானத்திலும் உடல் பயிற்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு தனிமாலை. நீதிமொழிகள் அதிகாரம் 1 அதிகாரங்கள் 8-9. நீதிமொழிகள் 6 இறைவார்த்தை 6. சோம்பேறிகளின் எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானம் உள்ளவராக ஆகுங்கள். இது அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவில் என்று ஓர் இறைவாக்கினர் ஏற்படுத்துவார், நீ அவருக்கு செவி கொடு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அரசனை நோக்கி அரமேய மொழியில், அரசரே நீர் நீடூழி வாழ்க, நீர் கண்ட கனவை அடியாளர்களுக்கு கூறும் என்று கூறினார்கள். தானியேல் அதிகாரம் 2 இறைவசனம் 4. இன்று நான் மாற்றம் கொணர்ந்த பெண்கள் என்னும் தலைப்பில் இந்த வார விடுமுறை விவிலிய கல்வியில் கற்றுக்கொண்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெபோரா, இவர் லெபித்தோத்தின் மனைவி. இஸ்ரேலருக்கு இறைவாக்கினரும் நீதி தலைவருமாக இருந்தவர். இவர் ஆண்டவரின் உதவியால் பாராக்குடன் இணைந்து இஸ்ரேலரை அடிமைப்படுத்திய
கானானிய படைத்தலைவன் சீசராவை அளித்தார். இவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளும் பண்பு துணிச்சல். எனவே இப்பண்பு நம்முடன் இருக்கிறதா என்பதை சிந்திப்போம், வாழ்வில் செயல்படுத்துவோம். நன்றி. அப்படி போடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் நல்லா வரீங்க. இப்படி போடுங்க, அப்படி போடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் நல்லா வரீங்க. வேகமாக செஞ்சிடுமே பழகுதா, வேகமாக செஞ்சிடுமே பழகுதா. அண்ணே, படகுல போயிட்டே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கதை சொல்லக்கூடாதா? சொல்றேன், கவனமா கேளுங்க. நல்லா என் கதையை கேளுங்க, நம்ம இயேசு சாமி கதையை கேளுங்க. நல்லா என் கதையை கேளுங்க, நம்ம இயேசு சாமி கதையை கேளுங்க.
பிள்ளைகளுக்கு வந்து வேகமாக பேர் வாசிக்க வைக்கிறீங்களா? எஜிடியோ எஜிடியோ ஜான்சன், டேமியன், டேமியன், மரியா அபீஸ், மரியா அபீஸ், ஆண்ட்ரூ மேத்யூ, ரிஸ்கி,
में राजभुवने